நான் இல்லம் தேடி கல்வி, பொது சுகாதாரம் இதை ஆய்வு செய்வதற்காக பல இடங்கள்ல போய் பார்த்துருக்கேன். எல்லா இடங்கள்லும் மக்கள் மத்தியில பரவலான ஒரு வரவேற்பு இருக்கு. அங்கங்க சிறு சிறு குறைகள் கண்டிப்பாக இருக்கிறது. மிக சிறு குறைகள் அதெல்லாம் அப்பப்ப தீர்க்கும். இது ஒரு டீம் மட்டும் அவங்களெல்லாம் ரிவ்யூ பண்ணல. டீம் மேல பல இடங்களுக்கும் போய் கான்ஸ்டன்ட்டா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க இருக்கிற சில குறைகளெல்லாம் உடனடியா பிளக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆக இந்த சிஸ்டம் ரிஃபைன் ஆயிட்டு வருது. நான் இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்துக்கு வரேன். ஒரு அரசு ஆம்புலன்ஸ அதுவும் ஒரு அரசை நிர்வகிச்ச ஒரு முன்னாள் முதலமைச்சர் கூட்டத்தில் ஒரு அரசு ஆம்புலன்ஸை அதனுடைய போக்குவரத்தை நிறுத்துறது சர்வதேச மாண்புகளுக்கு மட்டும் இல்லை, காமன் சென்ஸ்க்கே அது ரொம்ப அகெயின்ஸ்ட். ரெண்டாவது, அந்த டிரைவரை இழுத்து அவருடைய பேட்ஜ் எல்லாம் பிடுங்கிறது மேன் ஹேண்டில் பண்ணுறது எந்த விஷயத்திலையும் அது ஏற்கத்தக்கது அல்ல. அதை விட ஏற்கத்தகாதது ஒன்று இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் கதவை திறக்கிறது. அந்த ஆம்புலன்ஸில் ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் இருந்திருக்கலாம். அந்த ஆம்புலன்ஸில் ஒரு ப்ளீடிங் இன்ஜுரியில் ஒரு பேஷண்ட் இருந்திருக்கலாம். அந்த ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் தேவைப்பட்டு வென்டிலேட்டரில் ஒரு பேஷண்ட் இருந்திருக்கலாம். அந்த ஆம்புலன்ஸில் பிரசவத்துக்கு இருக்கிற ஒரு தாய்மா இருந்திருக்கலாம். கதவை திறப்பதற்கு அவர்களுக்கு யாருக்குமே எந்தவித உரிமையும் இல்லை. இந்த மாதிரி இன்னொருத்தனுடைய பிரைவசியை வயலேட் பண்ணுறது மிக மிக அவலமான விஷயம். இது ஒரு முன்னாள் முதலமைச்சர் நடக்கிற கூட்டத்தில் நடந்தது ரொம்ப வேதனையாக தான் நான் கருதுகிறேன். கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு நிகழ்ச்சியிலையும் நம்ம ஒரு பாடம் கற்றுக்கலாம். இந்தியாவிலேயே ஆம்புலன்ஸ் நோயாளிகளுக்கு மட்டும் இல்லாமல் உடல் உறுப்புகளை எடுத்து செல்வதற்கும் முதலாக செய்த தமிழ்நாடு தான் அதை செய்தது. அந்த கிரெடிட்டும் தமிழ்நாட்டுக்கு உண்டு. தமிழ்நாட்டுக்கு இன்னொரு மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள். இனிமேல் இதை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த விஐபி விசிட் இருந்தாலும் சரி, எந்த ரோட் ஷோ இருந்தாலும் சரி, அங்கே ஒரு லேன் ஆம்புலன்ஸ் போவதற்காக பிரத்யேகமாக வழிவிட்டாக வேண்டும் என்பதை கட்டாயமாக்கப்பட வேண்டும். ஒரு உயிர் நம்மால் காப்பாற்ற முடிந்தால் கூட அது மிகப்பெரிய விஷயம். ஆனால் இந்த மாதிரி கலாட்டால ஒரே ஒரு உயிர் போனால் கூட அது மிக துக்கமான விஷயம். அதை நாம் எந்த காலத்திலும் அனுமதிக்க கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சருடன் எனது தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன்.